ஹாய் ஹலோ வெல்கம் டு டியூப்லைட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பப்ஜியில் வந்து அப்டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க 20th அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதா. இன்றைக்கி தான் வந்து நவம்பர் 20th வந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கி அப்டேட் அவங்க விட்டுருக்கணும், ஏன் விடலை அப்படின்ற மாதிரி. ஆனால் நிறைய பேர் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்து அப்டேட் பண்ணாத இருக்காங்க. அதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு சின்ன டிப்ஸாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிறது வந்து கொஞ்சம் லேட்டாக அப்டேட் ஆகும். ஒரு 2 hours 3 hours கழிச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் வந்து ஷோன் ஆகிடும். அதை விட நம்மளுக்கு எப்படி ஃபாஸ்ட்டாக வந்து அப்டேட்டை ரிசீவ் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து கேஷ் மெமரி ஒன்றும் ரீஃப்ரெஷ் ஆகாத இருக்கும். இல்லைனா சர்வரில் எதனா சின்ன லேக் இருக்கிறதால இருக்கும். லேக் அப்படின்னு சொல்ல முடியாது, டோட்டலாக அப்டேட் ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிட்டே வரும். ஆனால் அந்த அப்டேட்டை நீங்கள் உடனே ஃபாஸ்ட்டாக எப்படி ரிசீவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சிம்பிள் டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து லாக் அவுட் வந்து கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணது லாக் அவுட்ன்றது கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே வந்து லாக் அவுட் ஆகி உங்கள் கெஸ்டர் மோட், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்ற மாதிரி சைன்இன் ஆப்ஷன் கேட்கும், கூகுள் ப்ளேன்னு அப்படின்னு. அப்படியே அந்த ரைட் சைட் டேப்பில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் இருக்கும், ஹெல்ப், லாங்குவேஜ், ரீப்பேர் அப்படின்ட்டு. அதில் ரீப்பேர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கேம் வந்து இருக்கிற கேஷ் மெமரி, ஸ்டோர் பண்ண சில டேட்டாஸ் அப்படின்ற மாதிரி டெலீட் பண்ணிவிடும். அந்த டேட்டாஸ் வந்து நம்ம டேட்டாஸ்லாம் எதுவும் எரர் பண்ணாது. ஸோ அதனால் அது உடனே கிளியர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்து ரீஸ்டார்ட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் வந்து ஷோன் ஆகும். எத்தனை எம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா 133 MBக்கு 135 MBக்கு எனக்கு வந்து டவுன்லோட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த 133 MB வந்து போதுமா, அதுலேயே அந்த அப்டேட் எல்லாம் அப்டேட் ஃபுல்ஃபில் ஆகிடுமா அப்படின்றது தெரியல. இது வந்து அப்டேட் ஆனால் தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இன்ட்டு 4ல் உங்களுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அண்ட் செகண்டாக ஒரு அப்டேட் ஷோன் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது நார்மலான அப்டேட் தான். இது வந்து நம்ம கேம் ஓப்பன் பண்ணக்குள்ளே எப்பயும் டவுன்லோட் ஆகிற ஃபைல் இதையும் வந்து கிளியர் பண்ணிடுது அப்படின்றதால அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணி ஆகணும், ஒரு 26 MB. ஸோ உங்களுக்கும் இதேமாதிரி அப்டேட் வரலன்னா நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்டேட் ரிசீவ் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பண்ணுறது ரீசன் பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி நம்ம எல்லாருக்கும் கொடுப்போமே அப்படின்றதுக்காக தான் ஷார்ட் டைமில் டக்குன்னு வந்து எடிட் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்டே சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். சைனிங் ஆஃப் பை ஸ்ரீதர் ஃப்ரம் டியூப்லைட்.